அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் தேதி ஏப்ரல் மாத பங்குச்சந்தை அப்டேட்டை பார்த்தா இன்றைக்கு இலங்கை பங்குச்சந்தை ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இலங்கை பங்குச்சந்தை மட்டுமில்ல, உலகளாவிய பங்குச்சந்தையிலையும் சரிவுதான் ஏற்பட்டிருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதிச்ச வரிகள், அதிலையும் இலங்கைக்கு எதிராக 44% வரியை விதிச்சிருக்கிறார். அதால இலங்கை பங்குச்சந்தை ஒரு சரிவு அடைஞ்சிருக்கு. இதை பார்த்தா இண்டெக்ஸை பார்த்தா ஏஎஸ்பிஐயும் S&P SL20யும் 2% மேலதிகமான சரிவு அடைஞ்சிருக்கு. டேர்ன் ஓவரை பார்த்தா 66% கூடியிருக்கு. டொமஸ்டிக் பர்ச்சேஸை பார்த்தா 66% கூடியிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸை பார்த்தா 90% கூடியிருக்கு. டொமஸ்டிக் பர்ச்சேஸையும் டொமஸ்டிக் சேல்ஸையும் கம்பேர் பண்ணா பெரிய வித்தியாசம் ஏற்படையில்லை. ஃபாரின் பர்ச்சேஸ் 84%, ஃபாரின் சேல்ஸ் 49% குறைஞ்சிருக்கு. ஆனால் ஃபாரின் பர்ச்சேஸுக்கும் ஃபாரின் சேல்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் ஏற்படையில்லை. அதை மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் 1.8% குறைஞ்சிருக்கு. டேர்ன் ஓவரில் கான்ட்ரிபியூட் பண்ணின இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தா கேபிட்டல் குட்ஸ் 1103 மில்லியன் ருபீஸ் டேர்ன் ஓவரையும், பேங்க்ஸ் அடுத்ததாக கொடுத்திருக்கு 922 மில்லியன் ருபீஸையும், ஃபுட் அண்ட் பிவரேஜ் அண்ட் டொபாக்கோ 673 மில்லியனையும், கன்சியூமர் டியூரபிள் அண்ட் அப்பரல் செக்டர் 330 மில்லியனையும், மெட்டீரியல் 318 மில்லியனையும் கொடுத்திருக்கு. கம்பெனி வைஸ் பார்த்தா ஜோன் ஹீல்ஸ் ஹோல்டிங் தான் டேர்ன் ஓவரில் 619 மில்லியனையும், அவைண்ட ப்ரைஸில் 1% மாற்றத்தையும், டிசிமால் ஹோல்டிங் ஃபேக்ட்ரி PLC 396 மில்லியனையும், அவைண்ட ப்ரைஸ் ரேஞ்சில் 1.9% கூடியும், ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட் PLC 70 மில்லியனையும், அவைண்ட ப்ரைஸில் பெரிய மாற்றம் ஏற்படையில்லை. ஹெல அப்பரல் ஹோல்டிங் PLC 24 மில்லியனையும், அதை மாதிரி ரைகம் 48 மில்லியனையும் கொடுத்துருக்கு. ரைகமின் சேஞ்ச் ப்ரைஸ் 8.1% கூடியிருக்கு. அதை விட ஆஃப் போர்ட் டீலில் 4 கம்பெனி 585 மில்லியன் ரூபாவை டேர்ன் ஓவராக கொடுத்துருக்கு. அதில் இருக்கிறது ஜோன் ஹீல்ஸ், கொமர்ஷியல் பேங்க், சம்பத் பேங்க், வேல்யூபிள் ஃபினான்ஸ் இருக்குது. இந்தியா நெட் ஃபாரின் பர்ச்சேஸ், நெட் ஃபாரின் சேல்ஸில் வந்த முதல் 5 கம்பெனியையும் பார்த்தா முதலாவது லயன் இருக்குது, அதுக்கப்புறம் பேனிஷியா இருக்குது, அதுக்கு பிறகு ரிச்சர்ட் பீரிஸ் இருக்குது, அதுக்கு பிறகு கொமர்ஷியல் பேங்க் இருக்குது, அதுக்கு பிறகு டிக் ப்ராடக்ட் இருக்குது. நெட் ஃபாரின் சேல்ஸை பார்த்தா ஜோன் ஹில்ஸ் இருக்குது, எல்பி ஃபினான்ஸ் இருக்குது, அட்டிகன் ஸ்பென்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு ஹாசன் இருக்குது, அதுக்கு பிறகு மெல்ஸ்டா ஹோப் இருக்குது. இவைதான் முதல் 5 பர்ச்சேஸ் சேல்ஸ் இருக்கிறவ. இன்றைக்கு குறிப்பாக பெரிய சரிவடைஞ்ச பங்குகளாக இருக்குதுண்டா அப்பரல் செக்டர்லாம் இருக்குது. ஏனெண்டா அப்பரல் செக்டர் தான் கூடுதலாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்படி பார்த்தா பெரிய சரிவடைஞ்ச பங்குன்னு சொன்னால் ஹேலிஸை சொல்லலாம், ஹேலிஸ் PLC, அதை மாதிரி டிஜே, அதை மாதிரி ஹேல குளோத்திங், இவைகள் பெருசாக சரிவடைஞ்சிருக்கு. அதை மாதிரி பேங்கிங் செக்டரும் சரிவடைஞ்சிருக்கு. அதை விட ஹேலிஸில் இருக்கிற ஹேலிஸ் PLC, HAYC அவைன்ற இதுவும் குறைஞ்சிருக்கு. அதை மாதிரி டிப் ப்ராடக்டும் பெரிய பங்கு சரிவு அடைஞ்சிருக்கு விலையில். இதுதான் இந்தியான் அப்டேட். நாளைக்கு வீடியோவில் நாளையான அப்டேட்டை பற்றி கதைப்போம்.
நன்றி, வணக்கம்.